2022 ஆண்டு ஜூலை மாதம் 30ஆம் தேதி நேஷனல் கான்ஃபரன்ஸ் ஆன் ட்ரக் டிராஃபிக்கிங் அண்ட் நேஷனல் செக்யூரிட்டி என்ற தலைப்பில் பஞ்சாப் மாநிலம் சண்டிகரில் போதைப் பொருள் தொடர்பான தேசிய மாநாடு நடைபெற்றது. அந்த மாநாட்டை தொடங்கி வைத்த மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா, போதைப் பொருளுக்கு எதிரான போராட்டத்தை இந்தியா முழு பலத்துடன் எதிர்த்து வருகிறது என்றும், இந்தியாவில் போதை மருந்துகள் தயாரிக்கவும் அனுமதி இல்லை, வெளியில் இருந்தும் இந்திய எல்லைக்குள் போதை மருந்துகள் வராது, இந்தியாவிற்குள் இருந்தும் வெளியே செல்லாது என்று கூறினார். அந்த வீடியோ காட்சியை பாருங்கள். भारत की सरजमीन ना ड्रग बनाने देगी, ना ड्रग को आने देगी, ना ड्रग को यहां से बाहर जाने देगी. भारत का संकल्प है मोदी जी के नेतृत्व में जीरो टॉलरेंस अगेंस्ट ड्रग. ये दुनिया की लड़ाई है जो भारत. போதைப் பொருள் வர்த்தகத்தின் மூலமாக புழங்கும் பணமே சர்வதேச அளவில் தீவிரவாதத்தை வளர்க்கவும் ஊக்குவிக்கவும் உதவுகிறது. அதனால் தீவிரவாதத்திற்கு எதிராகவும் போதைப் பொருள் கடத்தலை தடுக்கவும் உலகில் உள்ள ஒட்டுமொத்த நாடுகளும் ஒன்றிணைந்து போராடி வருகிறது. இந்தியாவை பொறுத்தவரை ட்ரக் ஃப்ரீ இந்தியா என்ற முழக்கத்தை முன்வைத்து மத்திய உள்துறை அமைச்சகம் சட்டவிரோதமான போதைப் பொருள் கடத்தலை தடுக்க பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருகிறது. இந்தியாவில் போதைப் பொருள் கடத்தலுக்கு எதிரான நடவடிக்கை எடுக்கும் நார்கோட்டிக் கண்ட்ரோல் பியூரோ என்பது போதைப் பொருள் சட்ட அமலாக்கம் தொடர்பான விஷயங்களுக்கான நோடல் ஏஜென்சி ஆகும். NDPS சட்டத்தின் கீழ் மத்திய அரசின் அதிகாரங்கள் மற்றும் செயல்பாடுகளை மேற்கொள்ளும் மத்திய ஆணையமான NCB போதைப் பொருள் கடத்தலுக்கு எதிரான நடவடிக்கைகளை மாநில அரசுகள் மற்றும் மத்திய அரசின் இதர ஏஜென்சிகளுடன் இணைந்து பல நடவடிக்கைகளை எடுத்து வருகிறது. அதன்படி ஒவ்வொரு மாநிலத்திலும் தலைமைச் செயலாளரின் கீழ் மாநில அளவிலான ஒருங்கிணைப்பு குழு, அதாவது ஸ்டேட் மல்டி ஏஜென்சி கோஆர்டினேஷன், ரீஜனல் எக்கனாமிக் இன்டெலிஜென்ஸ் கவுன்சில், லீட் இன்டெலிஜென்ஸ் ஏஜென்சி என பலவிதமான தொடர் ஆலோசனை கூட்டங்களை NCB மேற்கொண்டு வருகிறது. அது மட்டுமின்றி போதை மருந்து கடத்தலுக்கு எதிராக ஐநா சபையுடனும் சார்க் நாடுகள் உடனான உடன்படிக்கையிலும் இந்தியா கையெழுத்திட்டுள்ளது. கூடவே 24 நாடுகளுடன் இருதரப்பு ஒப்பந்தங்கள் மற்றும் 13 நாடுகளுடன் புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள், பயங்கரவாத எதிர்ப்பு மற்றும் போதைப்பொருள் கடத்தலுக்கு எதிரான கூட்டு பணிக்குழுக்கள் மூலம் 28 நாடுகள் பிராந்திய குழுக்களுடன் ஒத்துழைப்பு என மிக தீவிரமான பணிகளை கவனத்துடன் செய்து வருகிறது மத்திய அரசு. இந்தியாவில் போதைப்பொருள் கடத்தல் தொடர்பான சட்டத்தை அமலாக்கம் செய்வது, போதைப்பொருள் துஷ்பிரயோகம் தொடர்பான விஷயங்களில் மத்திய மாநில அரசாங்கங்களின் பல்வேறு ஏஜென்சிகளால் எடுக்கப்பட்ட நடவடிக்கைகளை நார்கோட்டிக் கண்ட்ரோல் பியூரோ அமைப்பை ஒருங்கிணைக்கிறது. சட்டவிரோதமாக கடத்தப்படும் போதைப் பொருட்களில் மிகவும் விலை உயர்ந்தது ஹெராயின் மற்றும் கொக்கைன். 2021ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் 17 மற்றும் 19 ஆகிய தேதிகளில் குஜராத் மாநிலம் முந்த்ரா துறைமுகத்தில் 2988 கிலோ 21 கிராம் ஹெராயின் பிடிபட்டது. இந்திய வரலாற்றிலேயே இதுவரை இல்லாத அளவில் அதிகம் ஹெராயின் பிடிபட்டது முந்த்ரா துறைமுகத்தில்தான் என கூறுகிறது டைரக்டரேட் ஆஃப் ரெவென்யூ இன்டெலிஜென்ஸ். 15 நாட்கள் DRI அதிகாரிகளின் தொடர்ச்சியான விசாரணைக்கு பிறகு இந்த வழக்கு தேசிய புலனாய்வு முகமை வசம் ஒப்படைக்கப்பட்டது, அதாவது NIA வசம் ஒப்படைக்கப்பட்டது. நீதிமன்ற அனுமதியுடன் முந்த்ரா துறைமுகத்தில் பிடிபட்ட 21,000 கோடி ரூபாய் மதிப்புள்ள 2988 கிலோ ஹெராயின் அகமதாபாத்தில் கடந்த ஜூன் மாதம் 8ஆம் தேதி ட்ரக் டிஸ்ட்ரக்ஷன் டே அன்று மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் முன்னிலையில் மிகவும் பாதுகாப்புடன் அளிக்கப்பட்டது. பறிமுதல் செய்யப்பட்ட ஹெராயின் அளிக்கப்பட்ட நடவடிக்கையை மத்திய நிதியமைச்சர் பாராட்டுவதையும், போதைப் பொருள் இந்திய பொருளாதாரத்தையும் மக்களையும் எப்படி பாதிக்கிறது என்பது பற்றி விவரித்து குஜராத் மாநில நாட்டுப்புற கலைஞர் நீலேஷ் கட்வியின் பாடல்கள் போதைப் பொருள் விழிப்புணர்வுக்கு உதவிகரமாக இருந்ததற்கும் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் பாராட்டு தெரிவிக்கும் காட்சியை பாருங்கள். Would you like the incinerator actually working, ma'am? Vikram Meena is the seizing officer. He is putting a bag of narcotic substance. This will go up into the incinerator. There are 7 or 8 steps.
where narcotic substance is completely destroyed. This particular site is a Gujarat Pollution Control Board certified site. It's a very good site, and the GPB, CPCB and third party experts are there to audit this place and to inspect the place. And once it goes down, into what is called a rotary chamber, and there are 7 more steps which ensure that finally nothing is left, man. We have had great cooperation from a particular unit and also all the government officials, because this is a very large consignment and there are concerns with regard to security and other things, and we are very thankful to them, ma'am. That's all from my side, ma'am. Thank you so much. Thank you very much, and I quite appreciate you highlighting the fact that interagency cooperation is very important, and it is that which makes the whole job absolutely seamless and to reach the point of success. I wish that continues in the interest of the nation, and I really appreciate and commend the extraordinary work that all of you all have done, marking that today, along with the Azadi Ka Amrit Mahotsav that we are doing in public view, in the presence of the media, will definitely highlight to the people of India our commitment that we shall be earnest in this job and see the logical end of every smuggler, both through the courts of law and through such destruction of the material that they bring in here. So thank you very much. But I would particularly take a word of appreciation for Sri Nilesh Bhai Gadvi for having found time to be here, because he, and through his folk music, coming from Kutch, they are extremely good in art and culture, and therefore his very presence here gives us that kind of a strength that through his messaging people will realize that drug is a very big menace. Smuggled drug can hurt the Indian economy and every individual's health as well. ஆம், சட்டவிரோத போதைப்பொருள் வர்த்தகம் இந்தியாவின் பொருளாதாரத்தை மட்டுமல்ல, சமூகத்தையே கடுமையாக பாதிக்கிறது என்ற நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் கூறிய வார்த்தைகள் சத்திய வார்த்தைகள்தான். ஆனால் உண்மையில் இந்தியாவில் புலனாய்வு ஏஜென்சிகளால் குஜராத் முந்த்ரா துறைமுகத்தில் பிடிபட்ட 2988 கிலோ ஹெராயின் தான் முதல் முறையாக நாட்டில் அதிக அளவு பறிமுதல் செய்யப்பட்ட ஹெராயினா? மத்திய அரசும் உள்துறை அமைச்சகமும் அரசின் இதர ஏஜென்சிகளும் சொல்லும் தகவல் உண்மையா? 1000% இல்லை, அது தவறான தகவல் என்கிறது மத்திய அரசின் ஆவணங்களே. இதோ அந்த ஆதாரங்களை நீங்களே பாருங்கள். தேசிய குற்ற ஆவண காப்பகத்தின் 2018 ஆண்டு ரிப்போர்ட் இது. கவனமாக பாருங்கள். 2018 ஆண்டில் இந்தியாவில் 22,263 கிலோ ஹெராயின் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. 2020 ஆண்டில் 55,804 கிலோ ஹெராயின் இந்தியாவில் பறிமுதல் செய்யப்பட்டதாக NCRB ரிப்போர்ட் கூறுகிறது. உண்மையில் உலகில் எந்த நாட்டிலும் இவ்வளவு அதிகமான அளவு ஹெராயின் இதுவரை பிடிபட்டது இல்லை. 2020 ஆண்டு NCRB ரிப்போர்ட் வெளியான பிறகு எந்த மாநிலத்தில் அதிக அளவு ஹெராயின் பிடிபட்டது என்பதை அறிய ஆய்வில் இறங்கியது சத்தியம் தொலைக்காட்சி. தகவல் அறியும் உரிமை சட்டத்தில் பிரிவு 24 26 ஏஜென்சிகளுக்கு ஊழல் மற்றும் மனித உரிமை மீறல் குறித்த தகவல்களை தவிர வேறு எந்த தகவல்களையும் யாருக்கும் தர வேண்டியதில்லை என்று விலக்கு தரப்பட்டுள்ளது. அதனால் போதை மருந்து பறிமுதல் செய்யும் மத்திய அரசின் எந்த ஏஜென்சிகளிடம் இருந்தும் எந்த மாநிலத்தில் 2018 மற்றும் 20 ஆண்டில் அதிக அளவு ஹெராயின் பறிமுதல் செய்யப்பட்டது என்ற விவரங்களை எவ்வளவு முயற்சித்தும் எங்களால் பெற முடியவில்லை. ஆனால் 2 ஆண்டு காத்திருப்புக்கு பலன் கிடைத்தது. எந்த மாநிலத்தில் அதிக அளவு ஹெராயின் பிடிபட்டது என்ற பதிலை நாடாளுமன்றத்தில் உள்துறை அமைச்சகமே எழுத்துப்பூர்வமாக கொடுத்தது. ஒரு முறை அல்ல, 3 முறை எழுத்துப்பூர்வமாக உள்துறை அமைச்சகத்தின் இணையமைச்சர் நித்யானந்த ராய் அந்த பதிலை கொடுத்துள்ளார்.
நாடாளுமன்றத்தின் ராஜ்யசபாவில் கொடுக்கப்பட்ட அந்த பதிலை வரிசைப்படுத்தி காட்டுகிறோம். தயவு செய்து கொஞ்சம் கவனத்துடன் இந்த ஆவணத்தை பாருங்கள். 2021 ஆண்டு டிசம்பர் 8ஆம் தேதி எந்தெந்த மாநிலத்தில் எவ்வளவு ஹெராயின் பிடிபட்டது என்ற கேள்வி சுக்ராம் சிங் யாதவ், விஷம்பர் பிரசாத் என்ற உறுப்பினர்களால் ராஜ்யசபாவில் கேட்கப்பட்டது. கேள்வி எண் 1173 ட்ரக்ஸ் சீஸ்டு இன் தி கண்ட்ரி என தலைப்பிடப்பட்ட அக்கேள்விக்கு 2018 மற்றும் 20ஆம் ஆண்டில் எந்த மாநிலத்தில் அதிகம் ஹெராயின் பிடிபட்டது என்ற பதில் உள்துறை அமைச்சகத்தால் கொடுக்கப்பட்டுள்ளது. தயவு செய்து கொஞ்சம் கவனமாக எந்த மாநிலம் என்று பாருங்கள். 2018 சிக்கிம் மாநிலத்தில் மட்டும் 15,000 கிலோ ஹெராயின் பிடிபட்டுள்ளது. அதேபோல 2020ஆம் ஆண்டில் சிக்கிம் மாநிலத்தில் 50,000 கிலோ ஹெராயினும், மணிப்பூர் மாநிலத்தில் 3,200 கிலோ ஹெராயினும் பிடிபட்டிருக்கிறது. அதேபோல 2022ஆம் ஆண்டு மார்ச் மாதம் 30ஆம் தேதி ராகேஷ் சின்ஹா என்ற ராஜ்யசபா உறுப்பினர் கேள்வி எண் 3097 2016 முதல் 2020 வரையிலான காலகட்டத்தில் இந்தியாவில் நடந்த ஹெராயின் பறிமுதல் குறித்த கேள்வியை எழுப்பியிருந்தார். அந்த கேள்விக்கான பதிலை உள்துறை அமைச்சகம் சார்பில் மத்திய இணையமைச்சர் நித்யானந்த ராய் எழுத்துப்பூர்வமாக பதில் கொடுத்திருந்தார். அதையும் பாருங்கள். அதிலும் 2018ஆம் ஆண்டில் சிக்கிம் மாநிலத்தில் 15,000 கிலோ ஹெராயின் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. அதேபோல 2020ஆம் ஆண்டில் சிக்கிம் மாநிலத்தில் 50,000 கிலோ ஹெராயினும், மணிப்பூர் மாநிலத்தில் 3,200 கிலோ ஹெராயினும் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாக உள்துறை அமைச்சகம் கூறியுள்ளது. இந்தியாவின் வடகிழக்கு மாநிலங்களில் தனித்த நிலப்பரப்பாக இருக்கும் சிக்கிம் மாநிலத்தின் மக்கள் தொகை வெறும் 7 லட்சம் மட்டுமே. நாட்டிலேயே மிக குறைவான மக்கள் தொகை கொண்ட மாநிலமான சிக்கிமில் 2018 மற்றும் 20 ஆகிய ஆண்டுகளில் மட்டும் மொத்தம் 65,000 கிலோ ஹெராயின் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது என்ற உள்துறை அமைச்சகத்தின் பதில் எங்களுக்கு மிகவும் அதிர்ச்சியை கொடுத்தது. அதனால் எந்த ஏஜென்சி சிக்கிம் மாநிலத்தில் ஹெராயினை பறிமுதல் செய்தது என்று அறியக்கூடிய ஆய்வில் இறங்கினோம். ஆனால் எங்களுக்கு கிடைத்த பதில் மிகவும் அதிர்ச்சிகரமானது. அதை நீங்களும் பாருங்கள். இந்தியாவில் போதைப்பொருள் கடத்தல் விவகாரத்தை ஒருங்கிணைக்கும் நோடல் ஏஜென்சி ஏற்கனவே குறிப்பிட்டபடி நார்கோட்டிக்ஸ் கண்ட்ரோல் பியூரோ மட்டுமே. NCBயின் ஆண்டறிக்கைப்படி 2018ஆம் ஆண்டு ஹெராயின் கடத்தல் தொடர்பாக இந்தியாவில் பறிமுதல் செய்யப்பட்ட வழக்குகளின் எண்ணிக்கை 7,748. பறிமுதல் செய்யப்பட்ட ஹெராயினின் அளவு 1,258 கிலோ. நார்கோட்டிக்ஸ் கண்ட்ரோல் பியூரோ மட்டும் தனியாக பறிமுதல் செய்த ஹெராயின் 300 கிலோ. NCBக்கு அடுத்தபடியாக போதைப்பொருள் பறிமுதல் செய்யும் முக்கியமான மற்றொரு ஏஜென்சி டைரக்டரேட் ஆஃப் ரெவென்யூ இன்டெலிஜென்ஸ் மற்றும் கஸ்டம்ஸ். நிதி மற்றும் வருவாய் அமைச்சகத்தின் கீழ் இயங்கும் DRI வெளியிட்டுள்ள போதைப்பொருள் பறிமுதல் குறித்த ஆண்டறிக்கையில் 2018ஆம் ஆண்டு 7.98 கிலோ மட்டுமே ஹெராயின் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. ஆக நார்கோட்டிக்ஸ் கண்ட்ரோல் பியூரோ, டைரக்டரேட் ஆஃப் ரெவென்யூ இன்டெலிஜென்ஸ் மற்றும் கஸ்டம்ஸ் அதிகாரிகள் சிக்கிம் மாநிலத்தில் பிடிபட்டதாக கூறப்பட்டுள்ள 15,000 கிலோ ஹெராயினை 2018ஆம் ஆண்டில் பறிமுதல் செய்யவில்லை என்பது தெளிவாகிறது. மீதம் இருக்கக்கூடிய எல்லை பாதுகாப்பு உள்ளிட்ட இதர ஏஜென்சிகள் ஏதேனும் 15,000 கிலோ ஹெராயினை சிக்கிம் மாநிலத்தில் 2018ஆம் ஆண்டில் பறிமுதல் செய்திருக்குமோ என்ற சந்தேகத்தில் அந்த ஆவணங்களையும் ஆய்வு செய்தோம். 2018ஆம் ஆண்டு NCRB ரிப்போர்ட்டில் பதிவாகியுள்ள இதர ஏஜென்சிகளின் ஹெராயின் பறிமுதல் குறித்த விவரங்களை நீங்களும் பாருங்கள். CBI 2018ஆம் ஆண்டில் 1 கிராம் ஹெராயினை கூட பறிமுதல் செய்யவில்லை. NIA 2018ஆம் ஆண்டில் 1 கிராம் ஹெராயினை கூட பறிமுதல் செய்யவில்லை. அஸ்ஸாம் ரைபிள்ஸ் 2018ஆம் ஆண்டில் 176 கிலோ 14 கிராம் ஹெராயினை பறிமுதல் செய்துள்ளது. பார்டர் செக்யூரிட்டி போர்ஸ் 2018இல் 237 கிலோ 913 கிராம் ஹெராயினை பறிமுதல் செய்திருக்கிறது. சென்ட்ரல் இண்டஸ்ட்ரியல் செக்யூரிட்டி போர்ஸ் 2018ஆம் ஆண்டில் 1 கிராம் ஹெராயினை கூட பறிமுதல் செய்யவில்லை. சென்ட்ரல் ரிசர்வ் போலீஸ் போர்ஸ்
1 கிலோ 430 கிராம் ஹெராயினை 2018ஆம் ஆண்டில் பறிமுதல் செய்திருக்கிறது. இந்தோ திபேத்தியன் பார்டர் போலீஸ் 19 கிலோ 24 கிராம் ஹெராயினை 2018ஆம் ஆண்டில் பறிமுதல் செய்துள்ளது. சாஸ்திரா சீமாபால் 2018ஆம் ஆண்டில் 8 கிலோ 26 கிராம் ஹெராயினை பறிமுதல் செய்துள்ளது. மத்திய அரசின் எந்த ஏஜென்சிகளும் எல்லை பாதுகாப்பு படையினரும் சிக்கிம் மாநிலத்தில் 2018ஆம் ஆண்டில் 15,000 கிலோ ஹெராயின் பிடிபட்டதாக கூறும் உள்துறை அமைச்சக அறிக்கையின்படி அந்த ஹெராயினை பறிமுதல் செய்யவில்லை என்பது தெளிவாகிறது. ஒருவேளை சிக்கிம் மாநில காவல்துறை பறிமுதல் செய்திருக்குமோ என்பதை அறிய தகவலறியும் உரிமை சட்டத்தின் கீழ் சிக்கிம் மாநிலத்திற்கு விண்ணப்பம் செய்தோம். உண்மையில் அவர்கள் கொடுத்த பதில் பகீர் ரகமானது. 2018ஆம் ஆண்டில் சிக்கிம் மாநில காவல்துறை ஹெராயின் பறிமுதல் தொடர்பாக 2 வழக்குகள் மட்டுமே பதிவு செய்துள்ளது. 2 வழக்கிலும் சேர்த்து 5 கிராம் ஹெராயின் மட்டுமே பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. சரி, மத்திய ஏஜென்சிகளும் பிடிக்கவில்லை, மாநில காவல்துறையும் பறிமுதல் செய்யவில்லை என்றால் 2018ஆம் ஆண்டில் 15,000 கிலோ ஹெராயினை சிக்கிம் மாநிலத்தில் பறிமுதல் செய்தது யார்? பிடிபட்டதாக உள்துறை அமைச்சகத்தால் கூறப்படும் 15,000 கிலோ ஹெராயின் என்னவானது என்ற கேள்வி எழுகிறதல்லவா? உண்மையில் 2018ஆம் ஆண்டிலாவது 15,000 கிலோ ஹெராயின். ஆனால் 2020ஆம் ஆண்டில் நடந்துள்ள விவகாரமோ இன்னும் அது பயங்கரமானது. 2020ஆம் ஆண்டின் NCRB ரிப்போர்ட் இந்தியாவில் மொத்தம் 55,804 கிலோ ஹெராயின் பிடிபட்டதாக கூறுகிறது. அதில் 50,000 கிலோ சிக்கிம் மாநிலத்திலும் 3,200 கிலோ மணிப்பூர் மாநிலத்திலும் பறிமுதல் செய்யப்பட்டதாக உள்துறை அமைச்சகம் நாடாளுமன்றத்தில் எழுத்துப்பூர்வமாக தெரிவித்துள்ளது. அவ்வளவு ஹெராயினை எந்த ஏஜென்சியாவது பறிமுதல் செய்ததாக கணக்கில் காட்டியிருக்கிறதா என்று இப்போது பார்க்கலாம். நார்கோட்டிக்ஸ் கண்ட்ரோல் பியூரோ ஆண்டறிக்கையின்படி 2020ஆம் ஆண்டு ஹெராயின் கடத்தல் தொடர்பாக இந்தியாவில் பதிவு செய்யப்பட்ட வழக்குகளின் எண்ணிக்கை 9,112. பறிமுதல் செய்யப்பட்ட ஹெராயினின் அளவு 3,838 கிலோ. NCB மட்டும் தனியாக பறிமுதல் செய்த ஹெராயினின் அளவு 343 கிலோ. NCBக்கு அடுத்தபடியாக போதைப்பொருள் பறிமுதல் செய்யும் மற்றொரு முக்கியமான மத்திய ஏஜென்சி DRI மற்றும் கஸ்டம்ஸ். அவை 2020ஆம் ஆண்டு 202 கிலோ மட்டுமே ஹெராயின் பறிமுதல் செய்ததாக அதன் ஆண்டறிக்கை கூறுகிறது. ஆக நார்கோட்டிக்ஸ் கண்ட்ரோல் பியூரோ, DRI மற்றும் கஸ்டம்ஸ் அதிகாரிகள் சிக்கிம் மாநிலத்தில் 2020ஆம் ஆண்டில் பிடிபட்டதாக கூறப்படும் 50,000 கிலோ ஹெராயினை பறிமுதல் செய்யவில்லை. மணிப்பூர் மாநிலத்தில் பறிமுதல் செய்யப்பட்டதாக கூறப்படும் 3,200 கிலோ ஹெராயினையும் அவர்கள் பிடிக்கவில்லை என்பது இதன் மூலம் தெளிவாகிறது. மீதம் இருக்கக்கூடிய எல்லை பாதுகாப்பு பணியில் ஈடுபடும் இதர ஏஜென்சிகள் ஏதேனும் மணிப்பூர் மற்றும் சிக்கிமில் 2020ஆம் ஆண்டில் பறிமுதல் செய்யப்பட்டதாக உள்துறை அமைச்சகத்தால் கூறப்படும் 53,200 கிலோ ஹெராயினை பறிமுதல் செய்திருக்குமா என அறிவதற்காக அந்த ஏஜென்சிகளின் ஆவணங்களையும் ஆய்வு செய்தோம். 2020ஆம் ஆண்டு NCRB ரிப்போர்ட்டில் பதிவாகியுள்ள இதர ஏஜென்சிகளின் ஹெராயின் பறிமுதல் குறித்த விவரங்களை நீங்களே பாருங்கள். அசாம் ரைபிள்ஸ் 2020ஆம் ஆண்டில் 174 கிலோ ஹெராயின் பறிமுதல் செய்துள்ளது. பார்டர் செக்யூரிட்டி போர்ஸ் 2020இல் 578 கிலோ 826 கிராம் ஹெராயினை பறிமுதல் செய்துள்ளது. சென்ட்ரல் இண்டஸ்ட்ரியல் செக்யூரிட்டி போர்ஸ் 2020இல் 3 கிலோ ஹெராயினை பறிமுதல் செய்துள்ளது. சென்ட்ரல் ரிசர்வ் போலீஸ் போர்ஸ் 1 கிலோ 490 கிராம் அளவிலான ஹெராயினை 2020ஆம் ஆண்டில் பறிமுதல் செய்துள்ளதாக கூறியிருக்கிறது. இந்தோ திபெத்தியன் பார்டர் போலீஸ் போர்ஸ் 1 கிராம் அளவு ஹெராயினை கூட 2020ஆம் ஆண்டில் பறிமுதல் செய்யவில்லை. சாஸ்திரா சீமாபால் 2020ஆம் ஆண்டில் 4 கிலோ ஹெராயினை பறிமுதல் செய்துள்ளது. உண்மையில் சிக்கிம் மாநில காவல்துறையோ 1 கிராம் அளவு கூட ஹெராயினை 2020ஆம் ஆண்டில் பறிமுதல் செய்யவில்லை என்று தகவலறியும் உரிமை சட்டம் மூலமாக நாம் கேட்ட கேள்விக்கு பதில் கொடுத்துள்ளது. மணிப்பூர் மாநில காவல்துறையின் இணைய பக்கமோ 2020ஆம் ஆண்டில் 3,200 கிலோ ஹெராயினை பறிமுதல் செய்யவில்லை என்று தெளிவுபடுத்துகிறது.
அப்படி என்றால் கொஞ்சம் கவனமாக கேளுங்கள். 2018ஆம் ஆண்டில் சிக்கிம் மாநிலத்தில் பிடிபட்டதாக உள்துறை அமைச்சகம் கூறும் 15,000 கிலோ ஹெராயின் 2020ஆம் ஆண்டில் அதே சிக்கிம் மாநிலத்தில் பறிமுதல் செய்யப்பட்டதாக உள்துறை அமைச்சகத்தால் கூறப்பட்டிருக்கக்கூடிய 50,000 கிலோ ஹெராயின் அதே 2020ஆம் ஆண்டில் மணிப்பூர் மாநிலத்தில் கைப்பற்றதாக உள்துறை இணையமைச்சர் நித்யானந்த ராயால் எழுத்துப்பூர்வமாக சொல்லப்பட்டிருக்கக்கூடிய 3,200 கிலோ ஹெராயின் எங்கே சென்றது என்ற கேள்வி எழுகிறதல்லவா? இந்த விவகாரம் மிகவும் தீவிரமானது என்பதால் மீண்டும் தெளிவான விளக்கம் பெறுவதற்காக உள்துறை அமைச்சகம் ராஜ்யசபாவில் ஹெராயின் பறிமுதல் தொடர்பாக தெரிவித்துள்ள பதிலை குறிப்பிட்டு யார் 2018 மற்றும் 2020ஆம் ஆண்டில் ஹெராயினை பறிமுதல் செய்தது என சிக்கிம் மாநில காவல்துறைக்கு RTI மூலமாக கேள்வியை எழுப்பியிருந்தோம். அதற்கு சிக்கிம் மாநில காவல்துறை கொடுத்துள்ள பதிலை நீங்களே பாருங்கள். மிக தெளிவாக அவ்வளவு அதிக ஹெராயின் சிக்கிம் மாநிலத்தில் பறிமுதல் செய்யப்படவே இல்லை என்று சிக்கிம் மாநில காவல் தலைமையகம் நமக்கு பதிலை கொடுத்துள்ளது. கூடவே 2018 மற்றும் 20ஆம் ஆண்டில் ஹெராயின் மற்றும் பிரவுன் சுகர் தொடர்பாக பதிவு செய்யப்பட்ட வழக்குகள், கைதான நபர்களின் பெயர், எவ்வளவு ஹெராயின் பறிமுதல் செய்யப்பட்டது என்ற அனைத்து தகவலையும் கொடுத்துள்ளனர். அதன்படி 2018 மற்றும் 20 ஆகிய ஆண்டுகளில் சிக்கிம் மாநிலத்தில் 16 FIR பதிவு செய்யப்பட்டுள்ளது. 12 கிராம் ஹெராயினும் 563 கிராம் பிரவுன் சுகரும் தான் சிக்கிமில் மாநில போலீசாரால் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிறது. போதைப்பொருள் விவகாரங்களுக்கான நோடல் ஏஜென்சி நார்கோட்டிக்ஸ் கண்ட்ரோல் பியூரோ மட்டுமே என்பதால் அந்த துறைக்கும் உள்துறை அமைச்சகம் ராஜ்யசபாவில் ஹெராயின் பறிமுதல் தொடர்பாக தெரிவித்துள்ள பதிலை குறிப்பிட்டு சிக்கிம் மற்றும் மணிப்பூர் மாநிலத்தில் எந்த ஏஜென்சி ஹெராயினை பறிமுதல் செய்தது என்ற கேள்வியை முன்வைத்திருந்தோம். ஆனால் நார்கோட்டிக்ஸ் கண்ட்ரோல் பியூரோவின் பொது தகவல் அலுவலர் செக்ஷன் 24 குறிப்பிட்டு நம்முடைய விண்ணப்பத்தை நிராகரித்து விட்டார். ஆனாலும் நாடாளுமன்றத்தில் உள்துறை அமைச்சகம் எழுத்துப்பூர்வமாக தெரிவித்த பதில் என்பதால் மீண்டும் மேல்முறையீட்டு அலுவலருக்கு நாம் விண்ணப்பம் செய்தோம். ஆனால் அவரும் ஹெராயின் பறிமுதல் தொடர்பாக கேள்வி கேட்க விண்ணப்பதாரருக்கு உரிமை இல்லை என்று கூறி பதில் தர மறுத்துவிட்டார். நன்றாக கவனிக்கவும், ஹெராயின் பறிமுதல் தொடர்பாக நாடாளுமன்றத்தில் உள்துறை அமைச்சகம் கூறிய பதில் தவறானது என்று நார்கோட்டிக்ஸ் கண்ட்ரோல் பியூரோ கூறவில்லை. மாறாக பதில் கொடுக்க முடியாது என்றுதான் தெரிவித்துள்ளனர். அப்படி என்றால் 2018 மற்றும் 2020ஆம் ஆண்டில் உள்துறை அமைச்சகம் பறிமுதல் செய்ததாக கூறியிருக்கக்கூடிய 68,200 கிலோ ஹெராயின் காணாமல் போயிருக்கிறது. இதனுடைய சர்வதேச சந்தை மதிப்பு சுமார் 5 லட்சம் கோடி ரூபாய். பறிமுதல் செய்யப்பட்டதாக உள்துறை அமைச்சகம் கணக்கில் காட்டியுள்ள 68,200 கிலோ ஹெராயின் பறிமுதல் செய்ததாக ஏன் மத்திய அரசாங்கத்தினுடைய எந்த ஏஜென்சிகளும் பொறுப்பேற்கவில்லை? நாட்டின் பொருளாதாரத்தை முற்றிலுமாக சீர்குலைக்கும் வகையிலான 5 லட்சம் கோடி ரூபாய் மதிப்பிலான ஹெராயின் மத்திய அரசின் எந்த ஒரு ஏஜென்சிகளின் போதைப் பொருள் தொடர்பான பறிமுதல் ஆவணத்திலோ ஆண்டறிக்கையிலோ காட்டப்படாமல் இருக்க என்ன காரணம்? கணக்கில் காட்டப்படாத 68,200 கிலோ ஹெராயினில் 53,200 கிலோ ஹெராயின் வீட்டை விட்டு மக்கள் வெளிவராத கொரோனா காலகட்டத்தில் பறிமுதல் செய்ததாக உள்துறை அமைச்சகத்தின் அறிக்கை கூறுகிறது. 5 லட்சம் கோடி ரூபாய் மதிப்பிலான ஹெராயின் சட்டவிரோதமாக கள்ளச்சந்தையில் விற்கப்பட்டு விட்டதா? யாருடைய ஆதரவோடு 5 லட்சம் கோடி ரூபாய் மதிப்பிலான இந்தியாவின் மாபெரும் ஊழல் அரங்கேறியது? இந்தியாவின் மிகச்சிறிய மாநிலங்களான சிக்கிம் மற்றும் மணிப்பூரில் பறிமுதல் செய்யப்பட்ட 68,200 கிலோ ஹெராயின் விவகாரத்தை உள்துறை அமைச்சகம் கண்டும் காணாமல் இருக்க என்ன காரணம்? ஹெராயின் கடத்தலுக்கும் தீவிரவாதத்திற்கும் மிக நெருங்கிய தொடர்பு இருப்பதாக மத்திய அரசு கூறுகிறது. இந்தியாவில் ஹெராயின் கடத்தல் தொடர்பாக தேசிய புலனாய்வு முகமை 11 ஆண்டு காலகட்டத்தில் 16 வழக்குகளை பதிவு செய்துள்ளது. அதில் ஒரு ஆச்சரியம் இருக்கிறது. 2/7/2012ஆம் ஆண்டில் NIA ஹெராயின் கடத்தல் தொடர்பாக வழக்கு ஒன்றை பதிவு செய்துள்ளது. பஞ்சாப் மாநிலத்தில் வெறும் 1 கிராம் அளவு ஹெராயின் பிடிபட்ட விவகாரம் தொடர்பாக இந்த வழக்கு பதிவாகி இருக்கிறது.
முந்த்ரா துறைமுகத்தில் 2021 ஆண்டு 2988 கிலோ ஹெராயின் பிடிபட்ட விவகாரம் குறித்தும் NIA விசாரித்து வருகிறது. அதுவே NIA பதிவு செய்துள்ள வழக்குகளில் அதிகம் ஹெராயின் பறிமுதல் செய்யப்பட்ட முந்த்ரா துறைமுக வழக்கு. ஒரே 1 கிராம் ஹெராயின் பறிமுதல் செய்த வழக்கையெல்லாம் விசாரணைக்கு எடுத்த தேசிய புலனாய்வு முகமை சிக்கிம் மற்றும் மணிப்பூர் மாநிலத்தில் பிடிபட்ட 68,200 கிலோ ஹெராயின் பறிமுதல் விவகாரத்தை விசாரணைக்கு எடுக்காமல் இருக்கும் மர்மம் என்ன? மத்திய மற்றும் மாநில புலனாய்வு ஏஜென்சிகள் நாடு முழுவதும் பலவிதமான போதைப் பொருட்களை பறிமுதல் செய்து வருகிறது. அதில் 2018 மற்றும் 20 ஆண்டில் பறிமுதல் செய்யப்பட்டதாக மத்திய உள்துறை அமைச்சகம் கூறியிருக்கக்கூடிய ஹெராயின் என்ற ஒரே ஒரு போதைப் பொருள் குறித்த கணக்கில் இருந்து 68,200 கிலோ ஹெராயின் காணாமல் போயிருக்கிறது. அப்படி என்றால் மீதமிருக்கும் இதர போதைப் பொருள் பறிமுதல் குறித்த கணக்கை ஆய்வு செய்தால் இன்னும் பல பூதாகரமான விவகாரங்கள் வெளிவருவதற்கு வாய்ப்பிருக்கிறது. எந்த ஏஜென்சிகளின் கணக்கிலும் கொண்டுவரப்படாமல் போதைப் பொருள் மருந்துகள் அடிக்கப்பட்ட, அதாவது ட்ரக் டிஸ்போசல் கணக்கிலும் காட்டப்படாத 68,200 கிலோ ஹெராயின் என்னவானது? நாடாளுமன்றத்தில் 3 முறை எழுத்துப்பூர்வமாக பதில் கொடுத்துள்ள உள்துறை அமைச்சகம் 68,200 கிலோ ஹெராயினை யார் பறிமுதல் செய்தது என்ற விவரங்களையும் பறிமுதல் செய்யப்பட்ட ஹெராயின் எங்கே சென்றது என்பது பற்றியும் உரிய பதிலளிக்க வேண்டியது மிகவும் அவசியம். இல்லையேல் 5 லட்சம் கோடி ரூபாய் மதிப்பிலான 68,200 கிலோ ஹெராயின் இந்த நாட்டின் பொருளாதாரத்தை மட்டுமல்ல, இந்த நாட்டின் ஒட்டுமொத்த இளைஞர் சமூகத்தையும் சர்வநாசமாக்கிவிடும். சத்தியம் செய்திகளுக்காக BR அரவிந்தாக்ஷன்.